என்னுடைய பேர் சந்தியாபுல தோமஸ். நெடுந்தீவு வளர்ப்புற கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர், நெடுந்தீவு சமாச பிரதிநிதியும் சம்மேளனத்தின் பிரதிநிதியுமாகிய நான் இந்திய எழுவப்பட தொடர்பான சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இது எங்களுக்கு ஒரு வேதனையான விஷயம். இந்த இந்திய எழுவப்படகின்ற பிரச்சனை பல வருடங்களாக தொடர்ந்து நெடுந்தீவு கடலில் பெரிய ஒரு துன்பங்களை ஏற்படுத்தி வருகிறது. பல தொழிலாளர்களால் பாதிக்கப்பட்டு சாப்பிடக்கூட வழி இல்லாத மேலே இன்று கஷ்டப்படுகிறார்கள். கடந்த 29ஆம் தேதி எழுவப்பட வராது என்று நம்பி எமது தொழிலாளிகள் கொண்டே வரையப்படுத்தது. அடுத்து மறுநாள் போது அவர்களுடைய பல லட்சக்கணக்கான தொழில்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இல்லாமல் போயிட்டு அவர்கள் 40 வேலை படுத்தால் 10 வேலை தான் மிச்சம் கொண்டு வந்தார்கள். அப்படி ஒரு பாரிய துன்பங்களை நெடுந்தீவு கடலிலே எழுவப்படுகிற பெரிய துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எனவே இதே இந்த புதிய அரசாங்கம் ஏற்கனவே எமது முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் அவர்கள் பல முயற்சிகளை இது சம்பந்தமாக மேற்கொண்டவர். இந்தியாவில் எமது பிரதிகளை சங்க பிரதிநிதிகளை கொண்டு போய் இந்திய பிரதிகளோடு கதைக்க விட்டு அதுக்கும் தோல்வி அடைஞ்சிது. கச்சதீவில் எங்களுக்கு முன்னால் இந்திய பிரதிகளை கூப்பிட்டு இலங்கை பிரதிகளோட கதைக்க விட்டு அதுக்கும் தோல்வி அடைஞ்சு கடைசியாக அவற்ற முயற்சி பழைய பஸ்ஸுகளை கொண்டே கடலுக்கு போட்டு அதையாவது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம்னா அதுக்கும் முடியாது போயிட்டு அவரும் பல முயற்சிகள் எடுத்து தோல்வி அடைஞ்சு விட்டது. எனவே வந்திருக்கிற புதிய அரசாங்கமாவது இதற்கு ஒரு உடனடியாக இந்த எழுவப்படுகளை நிப்பாட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தவறின் நெடுந்தீவில் இருக்கிற மக்களை வெளியேற்றி விட்டு இந்த நெடுந்தீவையும் இந்தியாவுக்கோ இல்லை சீனாவுக்கோ கொடுத்து விட்டு எங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டே குடியமர்த்துவது பொருத்தமான விடயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு நெடுந்தீவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழில்கள் அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முடிவு சொல்வதாக இல்லை. எனவே இதை புதிய அரசாங்கம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு தயவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நெடுந்தீவு மட்டுமல்ல, நெடுந்தீவை ஏனைய கடற்பரப்புகள் அதில் பெரிய பாதிப்புகளை எழுவப்படாத ஏற்படுது. எனவே அதை தடை செய்வதற்கு தாங்கள் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு புதிய கடத்தொழில் அமைச்சரும் அதுக்கு உடனடி ஒத்துழைப்பு வழங்கி நிப்பாட்டுவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.